வணக்கம் ஐயா. கோயில்களில் அர்ச்சனை செய்யும் பொழுது சுவாமிக்கு தேங்காய் படைக்கிறார்களே, அதுக்கான அர்த்தம் என்ன? கொஞ்சம் விளக்கவும். மனிதனாக பிறந்தவன் ஏதாவது ஒரு விதத்திலே கடவுளை வணங்கி கொண்டே இருக்கிறான். இப்போ இந்து பெருமக்களை எடுத்துக்கும் பொழுது ஒவ்வொரு இந்து குடும்பமும் வெள்ளிக்கிழமை தோறும் கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகும்போது சும்மா போகிறதில்ல, ஒரு அர்ச்சனை தட்டு ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க. அதில் ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், கற்பூரம், மற்றபடி ஊதுவத்தி அதில் நிச்சயமாக இருக்கும். இதை கொண்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுப்பாங்க. அர்ச்சகர் என்ன பண்ணுவார்னா, தேங்காய் உடைப்பார், வாழைப்பழத்தை எடுத்து அந்த சாமிகிட்ட வைப்பார், அப்புறம் ஆராதனை காட்டுவார். இதில் ஏன் தேங்காய் இறைவனுக்கு நம்ம படைக்கணும்னு ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. தேங்காய் ஒரு அற்புதமான தெய்வீக ரகசியம் அடங்கிய ஒரு வஸ்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா, புராணங்களில் தேங்காயை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், கொஞ்சம் ஷார்ப்பாக ஃபாலோ பண்ணுங்க. தேங்காய் மரத்தில் இருக்கும்போது தேங்காய் நம்ம பறிக்கிறோம். அது தேங்காய் மட்டை, மேல் மட்டை இருக்குது இல்லையா, அந்த மட்டை எப்பயுமே பளபளப்பாக இருக்கும். அந்த பளபளப்பாக இருக்கக்கூடிய மேல் மட்டை, மேல் ஓடு, மேற்பகுதி, அது பிரம்மான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த மேல் மட்டையை நீங்கள் உரிக்கும் பொழுது ஒரு ஆயுதத்தை கொண்டு அதை நீங்கள் உரிக்கிறீங்க. ஒரு கத்தியை வச்சு அந்த தேங்காய் மட்டையை உரிக்கிறீங்க. அது உள்ளே என்ன இருக்க முடியும், நார் இருக்குது. நார் என்ன பண்ணுதுன்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய பளபளப்பான பகுதியையும் அந்த கடினமான தேங்காய் ஓட்டையும் இணைப்பது அந்த நார் தான். அதுக்கு பேர் தான் நாராயணன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் நாராயணன். இப்போ பிரம்மாவை ஏற்கனவே பார்த்துட்டோம், அடுத்தது விஷ்ணு, நாராயணன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நாரையும் தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா, கடினமான அந்த தேங்காயினுடைய ஓட்டுப்பகுதி இருக்குது. அதை சாதாரணமாக கை கொண்டு உடைக்க முடியாது, ஒரு ஆயுதத்தை கொண்டு தான் உடைக்க முடியும். ஒரு கத்தி எடுத்து அந்த தேங்காயை நம்ம உடைக்கிறோம். அது கடினமான பகுதி என்பது சக்தி எனப்படுகிறது. சக்தின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதை ஆயுதத்தை கொண்டு உடைக்கிறாங்க. அப்போ அந்த தேங்காய் 2ஆக உடைஞ்ச உடனே அது உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, உள்ளே தேங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் சாப்பிடக்கூடிய அந்த வெண்மையான தேங்காய் பகுதி அதுக்குள்ளே இருக்குது. அதுவே சிவம் எனப்படுகிறது. அதுவே சிவம் எனப்படுகிறது. அந்த சிவத்துடைய கையில் என்ன வச்சுருக்குன்னா, அமுதமாகிய நீரை வைத்திருக்கிறது. அமுதமாகிய நீரை வைத்திருக்கிறது. அந்த நீரை கொண்டு தான் அந்த சிவலிங்கத்தையோ அந்த சாமியோ அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு வேதங்களில், புராணங்களில் இருக்குது. மனிதனுடைய பார்வையோ எண்ணமோ கையோ படாத ஒரே ஒரு புனிதமான நீர் எதுரா அப்படின்னா, தேங்காய் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் தான் மகா பரிசுத்தமானது. அதுவே அமுதம் எனப்படும். அந்த அமுதத்தை சிவபெருமான் தன்னுடைய கைகளிலே வைத்திருக்கிறார். அந்த சிவபெருமானை வேண்டி அந்த அமுதத்தை வாங்கி யார் குடிக்கிறாங்களோ அவர்களுக்கு மரணமில்லை, மரணமில்லாத பெருவாழ்வு அவர்கள் அடைவார்கள் என்ற ரகசியத்தை பெரியோர்கள் இந்த தேங்காய் மூலமாக மக்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு அவன் தேங்காயே கோயிலில் உடைச்சிக்கிட்டு இருக்கான். ஏன் உடைக்கணும், எதுக்காக உடைக்கணும், அதனால் என்ன நற்பயன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் ஆற்றலும் அறிவும் மனிதனுக்கு கலிகாலத்திலே மிக மிக குறைவாக இருக்கிறது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம். தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க, மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள், இந்த புண்ணியத்தை நீங்கள் ஏற்றுங்க. எல்லோருக்கும் வணக்கம்.